ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மெயினாக கல்ச்சரை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுங்க தான் பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் ஈஸியாக கல்ச்சர் பண்ணிடுவாங்க. அது ஒரு 4-5 நாளில் வந்துட்டு க்ராஷ் ஆகிடும். அது மாதிரி எனக்கு வந்துட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி க்ராஷ் ஆகாமல் இருக்கிறதும், அப்புறம் நம்ம மீனுக்கு வந்துட்டு அதை எப்படி ஃபீட் பண்ணணும், அதை எப்படி பிரித்து பெருசு சின்னதும் சைஸு பிரித்து எடுக்கணுங்கிற பற்றி டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறோம். எப்படி கல்ச்சர் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே வீடியோ போட்டுக்கேன் என்னோடய சேனலில், அதை போய் பார்த்துக்குங்க. இப்போ வந்துட்டு உங்களோட கல்ச்சர் வந்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னா, கல்ச்சர் போட்டு ஒரு 3 நாள் வரைக்கும் நீங்கள் அதை எடுக்காதீங்க. அது ஒரு 3லேருந்து ஒரு 4 நாள் வரைக்கும் நீங்கள் அதுக்கு 2 நாளுக்கு ஒரு தடவை வந்துட்டு ஈஸ்ட்டு மட்டும் கொடுங்க. 2 வாட்டி ஈஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது 3லேருந்து 4 நாளைக்கு அப்புறம் நல்ல கல்ச்சர் ஆயிரும் நிறையா. ஏன்னா அது வந்துட்டு பெரிய சைஸ் அடல்ட் சைஸ் வர்றதுக்கு வந்துட்டு 3 நாள் ஆகும். அந்த 3 நாள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு நல்ல பெருசாகிடும், நிறையா ப்ரீடிங் பண்ண ஆரம்பிச்சிடும், நிறையா பெருகிடும் ஒரு 3-4 நாளைக்கு அப்புறம். அந்த 4 நாளைக்கு அப்புறத்துலேருந்து நீங்கள் உங்களுக்கு தேவையானதை டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு 2 நாளைக்கு ஒரு தடவை ஈஸ்ட்டு கொடுங்க. அப்படி இல்லைன்னா தண்ணி எவ்வளோ தெளிவாக இருக்கோ அந்த தெளிவை பொறுத்து கொடுங்க. தண்ணி கலங்களாகவே இருந்துச்சு, ஈஸ்ட்டில் கலந்து இருந்துருச்சு அப்படின்னா கொடுக்க வேணாம். கொஞ்சம் தண்ணி வந்துட்டு கிளியர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஈஸ்ட் ஆட் பண்ணால் போதும். ஏன்னா அதிகமான ஈஸ்ட் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா மெயினாக வந்துக்கிட்டு சீக்கிரத்தில் வந்துட்டு எல்லாம் இறந்துடும், தண்ணி ரொம்ப ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் வந்துக்கிட்டு தண்ணியோட கிளியரை பொறுத்துட்டு நீங்கள் மெயினாக ஆட் பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு தான் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கம்மியாகவே ஈஸ்ட்டு கலந்து கொடுங்க. நிறையா ஈஸ்ட்டு நீங்கள் தண்ணிக்கு அதிகமான ஈஸ்ட்டு கலந்துட்டிங்கனாலும் மெயினாக வந்துட்டு கல்ச்சர் வந்துட்டு கிராஷ் ஆகிடும். மேலே வந்துட்டு ஒரு மாதிரி அடை மாதிரி வந்து அதுக்கு காற்றே கிடைக்காத அளவுக்கு மேலே வந்துட்டு மூடிடும், தண்ணி ரொம்ப ஸ்மெல் அடிச்சிடும். நமக்கு அது 1க்கு 2 வேலையாக ஆகிரும். அதனால் கல்ச்சரும் கிராஷ் ஆகிரும், நமக்கு அதுக்கப்புறம் ஸ்டார்டருக்கு கிடைக்காது. அப்போ வந்துட்டு இப்போ இந்த மாதிரி கல்ச்சர் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது நீங்கள் வந்துட்டு ஒரு 4 நாள் 5 நாளைக்கு அப்புறம் தண்ணி வந்துட்டு கொஞ்சம் ஸ்மெல் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீழேருந்து ஒரு 30-40% 40% தண்ணியே எடுங்க. ஏன்னா அது நம்ம போடுற ஈஸ்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா கீழே தான் போய் செட்டில் ஆகும். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் போடுற மாதிரி இடத்துல தான் வச்சுருப்பேன். லைட்டாக வெயில் போடுற மாதிரி நெட்டெல்லாம் போட்டு வச்சுருப்பேன். அப்படி இருக்கும்போது அந்த வெயில் போடும்போது அந்த ஈஸ்ட்டு ஃபுல்லாக தேவையில்லாத ஈஸ்ட்டு ஃபுல்லாக கீழே போய் நல்லா செட்டில் ஆகிடும். அதை செட்டில் ஆகிடும். நம்ம அந்த இதை வந்துக்கிட்டு ஒரு சின்ன ஓசை வச்சுட்டு அதை ஒரு பக்கெட்டில் வந்துட்டு கீழே இருக்கிற அந்த ஈஸ்ட்டோட வேஸ்ட்டை பூராமே கம்ப்ளீட்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு தனியாக ஒரு பக்கெட்டில் எடுத்துடணும். எடுத்துகிட்டு ஒரு 2லேருந்து ஒரு 4 மணி நேரம் வச்சிங்கன்னு வச்சிங்கன்னா அந்த பக்கெட்டில் நம்ம பிடிச்ச வேஸ்ட்டு அந்த வேஸ்ட்டு பூரா கீழே போயிடும். மேலே கொஞ்சம் தண்ணி வந்துட்டு நல்லாயிருக்கும். அந்த தண்ணியில் வந்துட்டு அந்த நம்ம ஸ்டக் பண்ணி எடுத்துல இருக்கிற மெயினாக பூரா அந்த பக்கெட்டில் இருக்கும். அதையும் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் 2லேருந்து தனியாக. ஏன்னா அதுலேயும் நிறையா மெயினாக வந்துட்டு நமக்கு வெளியில் வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு 4 மணி நேரம் அந்த பக்கெட்டை வேஸ்ட்டு பக்கெட்டை வந்து தனியாக வச்சுட்டிங்கன்னா அந்த மெயினாக எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அதில் வந்துக்கிட்டு மேலே வந்துடும். நம்ம அதையும் தனியாக அப்படி ஒரு இதில் எடுத்து வடிகட்டி நம்ம அந்த மெயினாகவே எடுத்துக்கலாம். அது போக இன்னொன்று மெயின் ஒரு வடிகட்டி ஒன்று வச்சுங்க. ஏன்னா ஒரு வடிகட்டியில் வந்துட்டு நல்லா அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா வடிகட்டியில் வந்துட்டு அது உள்ளக்கு வந்துட்டு அந்த வடிகட்டுறது வந்துட்டு 2 நெட்டு இருக்கும். அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நானும் அந்த மாதிரி தான் வச்சுருப்பேன். அதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 நெட்டு இருக்கிறதுல வந்துட்டு நம்ம மெயினாவை பிடிக்கும் போது பெரிய சைஸ் மட்டும் அதில் மாட்டோம், சின்ன சைஸ் வந்துட்டு அவ்வளோவா மாட்டாது. அதே மாதிரி நீங்கள் பெரிய சைஸ் அந்த இதில் வந்துட்டு நீங்கள் மெயினாவை பிடிச்சி உங்களுக்கு தேவையான இன்னொரு ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு இல்லைன்னா ஒரு டப்பில் வந்துட்டு மாற்றிட்டு மொத்தமாக எடுத்துங்க. மொத்தமாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்கள், அதை வந்துட்டு மறுபடியும் இந்த வடிகட்டியில் வந்துட்டு கரெக்டாக சென்டரில் கனெக்ட் பண்ணி ஊற்றுங்க. சென்டரில் கனெக்ட் பண்ணி ஊற்றும் போது அந்த மைனா பூரா அப்படியே சென்டரில் வந்துட்டு நின்றோம். சின்ன சைஸு பூரா திரும்ப கீழே வந்துடும். அது நீங்கள் ஒரு சின்ன கப்பில் தண்ணியிலே லேசாக மேலாக இப்படி சுற்றி ஊற்றி விட்டிங்கன்னா அந்த பெரிய சைஸ் மட்டும் அந்த நெட்டில் மாட்டிக்கணும். கொஞ்சம் சின்ன சைஸ் ஃபுல்லாக வந்துட்டு கீழே வந்துடும். நீங்கள் அதை மறுபடியும் உங்கள் மெயினாக டப்புலேயே விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சின்ன கப்பீஸு குட்டி பிறந்த குட்டி இருக்குன்னா அந்த குட்டிக்கு கூட போடலாம். ஏன்னா இது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் இந்த மெயினாக வந்துக்கிட்டு. நீங்கள் அந்த மாதிரி இதுக்கு போடலாம். அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா பெரிய சைஸை வந்துட்டு பெரிய மீனுக்கும் அந்த இதில் தண்ணியை வந்துட்டு மேலாப்பில் ஊற்றும் போது அதில் இருக்கிற சின்ன சின்ன குட்டிங்கெல்லாம் வந்துட்டு இன்னொரு ஒரு பக்கெட்டில் அப்படியே ஃபில்டர் பண்ணிடுவேன். அந்த குட்டி பூரா அந்த சின்னதில் வந்து விழுந்துடும். அதை எடுத்து நான் சின்ன மீன் குட்டி மீனுக்கு போட்டுருவேன். அது நல்லா அது சைஸுக்கு சாப்பிட்டுட்டு வேகமாக க்ரோத் ஆகும், நல்ல க்ரோத்துக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற இந்த மீனுக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் மெயினா கல்ச்சரில் பற்றி வேறு எந்த சந்தேகனாலுமே நீங்கள் எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்துட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு வேறு எந்த சந்தேகனாலுமே நீங்கள் கேட்கலாம். மெயினா மட்டும் இல்லை, இது எந்த சந்தேகம் மீனை பற்றி டேங்கை பற்றி எந்த சந்தேகனாலுமே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு